திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த துறிஞ்சிக்குப்பத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ், வயது 39, வெல்டிங் தொழிலாளி. டிசம்பர் 15ஆம் தேதி இரவு அங்குள்ள மயானம் செல்லும் வழியில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரது உடலை ஆலங்காயம் போலீசார் மீட்டனர். வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் சீட்டு விளையாடுவதில் ஏற்பட்ட விரோதம் காரணமாக சுரேஷ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிய வந்தது. இதையடுத்து சுரேஷின் நண்பர்களிடம் போலீசார் விசாரித்தனர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. சுரேஷ் தினமும் வேலை முடிந்து வந்ததும் அவரின் நண்பர்கள் சரத், தர்மதுரை, தென்பாண்டியன் ஆகியோருடன் சேர்ந்து மது குடிப்பது வழக்கம். அப்போது பணம் வைத்து சீட்டு விளையாடி வந்துள்ளனர். சீட்டு விளையாடுவதில் கில்லாடியான சுரேஷ் அதிக முறை ஜெயித்து வந்துள்ளார். அவரிடம் தொடர்ந்து பணத்தை இழந்த நண்பர்கள் ஆத்திரத்தில் இருந்தனர். சம்பவம் நடந்த அன்று சுரேஷ் வழக்கம் போல வேலை முடிந்து வந்துள்ளார். அவரது நண்பர்கள் மயான பகுதிக்கு மது குடிக்க அழைத்துள்ளனர். அங்கே சென்றதும் அனைவரும் சேர்ந்து மது குடித்தனர். அப்போது சீட்டு விளையாட்டு தொடர்பாக வாக்குவாதம் உண்டானது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நண்பர்கள் சுரேஷை தாக்கியுள்ளனர். அங்கிருந்து தப்பியோடிய சுரேஷை விரட்டி சென்று பிடித்தனர். கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பினர். அவர்கள் துறிஞ்சிக்குப்பம் பகுதியில் பதுங்கியிருந்தது போலீசுக்கு தெரிந்தது. அங்கே சென்ற போலீசார் சுரேஷ் நண்பர்கள் 4 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். சீட்டு விளையாட்டால் சக நண்பர்களை ஒருவரை கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.